என்னபடி சீமா ஆடு மாடு மேய்க்க சொல்றோம். என்ன பண்ணலாம்? படிக்கணும். படிக்க ஒப்பம் கொடுப்பான காசும் ஓர்த்தா கொடுப்பான. பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பையன் மகனே, என்னை படிக்க வச்சவன் ஆத்தா அப்பன ஆடு மாடை விட்டாண்டா படிக்க வச்சான். பைத்தியக்கார பையல, பைத்தியக்கார பையல பனை மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமையை வித்து படிக்க வச்சாண்டா. முட்டா பட டாக்டருக்கு படி படிச்சுட்ட 1.5 கோடி ரூபாய் கேட்கிறேன். ஒப்பம் கட்டுவானா உங்க ஆத்தா கட்டுவானா? அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும், எங்க அப்பா கட்டணும். அதுக்கு ஆடு மாடை வித்தாண்டா கட்டணும், மீன் முடிச்சா கட்டணும், வேளாண்மை பார்த்தா கட்டணும், தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும். நிறைய மெண்டல்கள் கூட்டம் இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் மக்களுக்கே தெரியும், நிறைய மெண்டல்கள் கூட்டம் இருந்தனாலதான் இன்னியும் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையாம இருக்கிறது காரணம் இந்த நிறைய இந்த மெண்டல்கள் கூட்டம். ஆனா இந்த மெண்டல் சரியாகாத ஒரு மெண்டல். இது தனிப்பட்ட முறையில யாரையும் தாக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா இந்த சீமான் இருக்கிறான்ல, இவன் கேடுகட்டல உடா நம்பர் கேடுகட்டவன். ஏட்டா படிப்புனா என்ன தெரியுமா? படிப்பை விட்டு பாதியில விட்டவனுக்கு தான் அதோட வழி தெரியும். எனக்கு தெரியும். என்னோட படிப்பு பாதியில போய் அதுக்கப்புறம் நான் அதை படிக்கிறதுக்கு ஓட்டம் இருக்க பத்தியா, அவனுக்கு தான் தெரியும் அந்த படிப்பு அருமை. ஒரு இடத்துல போகும்போது என்ன மரியாதை தெரியுமா? நீ என்ன சொல்லி கொடுக்குற, உனக்கு சுத்தி இருக்கிற கூட்டத்துக்கு என்ன சொல்லி கொடுக்குற, திருப்பி போய் பணம் கைய பாரி, திருப்பி போய் மாடு மேய்னு சொல்லிட்டு இருக்கிற. உன்னோட சில மீட்டிங்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மீட்டிங்ல எல்லாத்துலயும் ஐபிஎஸ் படிச்சவங்க என்ன செய்வேன்னு கேட்டா மாடு மேய்க்க விடுவேன்னு. இதுதான் காமராஜர் எதிர்பார்த்தாரா? காமராஜர் இதுக்காக தான் அவரு நான்வெஜ் இருக்குல்ல, நான்வெஜ்னு சாப்பிடுறதே முட்டை. ஏன்னா அந்த காசை மிச்சப்படுத்தி என்னோட குழந்தைங்க படிக்கணும், எதுக்கு குழந்தைகள் படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டை உருவாக்குற ஓடின அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர்கள் இருந்த இடத்துல இந்த மாதிரி கழுசடைகள் இருக்கிறாங்க. படிப்பு வேண்டாமா? ஏண்டா படிப்பு இல்லாம என்னடா செய்ய முடியும்? இதையும் சுத்தி இருக்கிற இந்த முட்டாள் கூட்டம் கைத்தட்டி ஆறாவரம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரிதான் படிப்பு வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், இங்கிலீஷ் வேண்டாம், எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் அரசியல்ல இருக்கிறவன் அவன் குழந்தைங்க மட்டும் நல்லா படிச்சு நல்ல இடத்துல இருப்பாங்க. ஆனா அந்த தொண்டனோட குழந்தை கடைசி தொண்டனுக்கு கூட வழி இல்லாத இடத்துல இருக்கு. சீமான் வாய்க்கிலேயே சொல்றிய, 2 பசங்க ஏன் படிக்க வைக்கிற? போய் பணங்காவை பறிக்க வை, கல்வி இறக்க வை. இறக்க விட மாட்டிய? ஏன்னா உனக்கு கீழே இருக்காங்க பாரு, அவங்கள வச்சு கேவலமான அரசியல் பண்ணதான்டா தெரியும் உங்களுக்கு எல்லாம். உன்னை சுத்தி இருக்கிறவங்கள படிக்க வச்சு அவங்கள ஒரு அறிவாக்கி அவங்கள ஒரு வாழ்க்கைய ஒரு தரத்துக்கு கொண்டு போறான் பாரு, அவன் தான் நிஜமான தலைவன். நீ நிஜமான தலைவனா இல்லையான்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பாரு.